இன்றைக்கு உங்களோடு கூட என்ன பகிர்ந்து கொள்வது என்று ஆண்டவரிடத்தில் நான் காத்திருந்த பொழுது பல எண்ணங்கள் என் சிந்தையிலே ஓடியது. ஆனால் மிக அருமையான ஒரு வேத பகுதியை ஆண்டவர் கொடுத்தார். அதை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாகவே இருக்கும் என்று ஆண்டவருக்குள் நம்புகின்றேன். என்னோடு கூட எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம். இதில் 5 வசனங்கள் தான் இருக்கிறது. இந்த 5 வசனங்களை வாசிக்க விரும்புகின்றேன். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே நேரியாவின் குமாரனாகிய பாரூக் இந்த வசனங்களை எரேமியாவின் வாய் சொல்ல ஒரு புஸ்தகத்தில் எழுதுகையில், எரேமியா தீர்க்கதரிசி அவனிடத்தில் பேசி, பாரூக்கே, உன்னை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இளைத்தேன், இலை பாறுதலை காணாதே போனேன் என்று சொன்னாய் என்கிறார். இதோ நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன். இந்த முழு தேசத்துக்கும் இப்படியே நடக்கும். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுடனே சொல் என்றார். சரி, இந்த வேத பகுதி சற்று வித்தியாசமான ஒரு வேத பகுதி. தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை ஆண்டவர் வாலிபனாய் இருக்கும் பொழுது ஊழியத்திற்கு அழைக்கின்றார். அவன் வாலிபனாய் இருந்த நாட்களில் ஊழியத்திற்கு வந்துவிட்டார். அவருக்கு ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு செய்தி, அது யூதாவின் கடைசி காலம். அந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பாதபடியினால் எதிரியாகிய பாபிலோன் ராஜா வந்து தேசத்தை பிடித்து கொள்ளுவான். ஆகவே நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று 5 ராஜாக்கள் காலத்திலே எரேமியா அவர்களுக்கு சொல்லுவார். அந்த ராஜாக்கள் ஒருவருமே மனம் திரும்பியதாக நாம் வேதத்திலே பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான காலத்திலே ஆண்டவர் தீர்க்கதரிசியாகி எரேமியாவோடு கூட பேசுகிறார். எரேமியாவோடு தேவன் பேசுகிற வார்த்தைகளை இந்த பாரூக்கு என்ற இந்த இளைஞன், அவன் எரேமியாவோடு கூட இருந்தவன். தீர்க்கதரிசி எரேமியா சொல்ல இவன் எல்லா செய்திகளையும் எழுதுவான். இப்படி எழுதி கொண்டிருந்த இந்த பாரூக்கும், அவன் ஒரு வாலிபன். இவனுடைய தகப்பன் பெயர் நேர். இவனுக்கு இன்னொரு சகோதரன் இருந்தான். அந்த சகோதரன் செராயா என்று சொல்லப்பட்டான். எரேமியா 51:60 அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பிரதர்ஸ், பாரூக் ஒருவன், அவனுடைய சகோதரன் செராயா. இந்த 2 பேருமே ஆண்டவரை அதிகமாய் நேசித்தவர்கள். சரித்திரம் அப்படி சொல்லுகிறது. பாரூக் என்றால் பிளஸட் என்று பொருள். இப்படிப்பட்ட காலத்திலே எரேமியா தன்னுடைய முதலாவது நிருபத்தை எழுதுகின்றார். எழுதி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் ஜனங்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்று சொன்ன நாட்களில் ஜனங்கள் எரேமியாவின் மேல் கோபம் கொண்டபடினால் அவனை அடைத்து போட்டு விட்டார்கள். அவன் காவலில் இருக்கிறான். எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரத்திலே நாம் இதை பார்க்கின்றோம். முதல் 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்னவென்றால், நீ ஒரு புஸ்தக சுருளை எடுத்து, யோசியாவின் நாட்களிலே நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் நான் சொன்னேனே எல்லா வார்த்தைகளையும் எழுது என்று சொல்லுகிறார். எரேமியா பாரூக்கை அழைத்து, பாரூக் இங்கே வா, ஆண்டவர் எனக்கு சொல்கிற வார்த்தைகளை எல்லாம் நீ எழுது என்று சொல்லுகிறார். பாரூக் எழுதுகின்றான். இந்த நாட்களில் எரேமியா அடைக்கப்பட்டு போயிருக்கிறான். ஆகவே எரேமியா பாரூக்கை அழைத்து 5வது வசனம், பின்பு எரேமியா பாரூக்கை நோக்கி, நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது. நீ உள்ளே பிரவேசித்து என் வாய் சொல்ல நீ எழுதின சுருளில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் உபவாச நாளில் ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசி என்று சொல்லி பாரூக்கை அனுப்புகிறான். உபவாச நாளிலே ஆலயத்தில் போய் நின்று எரேமியாவின் நிருபத்தை வாசிக்கும்படி பாரூக் கடந்து செல்லுகிறான். போய் ஆலயத்தில் போய் நின்று அந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது
மக்கள் எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்கிறார்கள். அந்த சத்தத்தை கேட்ட பின்பு அரண்மனையில் உள்ள சில மக்கள் பாருக்கை அழைத்து, பாருக்கே இங்கே வா, இது என்ன வார்த்தை நீ வாசித்தாய், அது திரும்ப வாசி என்று கேட்கிறார்கள். பாருக்கு அவர்களுக்கும் வாசிக்கிறான். அப்பொழுது அந்த பிரபுக்கள் எல்லாம் மனம் கலங்கி, ஐயோ தேவனுடைய வார்த்தைகள் இப்படி இருக்கிறதே, நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமே, ராஜாவுக்கு இந்த வார்த்தைகளை கட்டாயம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்நாட்களில் ராஜாவாயிருந்த யோயாக்கீமுக்கு இந்த செய்திகளை அறிவிக்கிறார்கள். அறிவிக்கும் முன்பாக பாருக்கை அழைத்து, நீயும் எரேமியாவும் எங்காவது ஒளிந்து கொள்ளுங்கள், ஒருவேளை ராஜா இந்த வார்த்தையை கேட்கவில்லை என்றால் உங்கள் 2 பேரையும் கொலை செய்து போட்டு விடுவான், ஆகவே நீங்கள் 2 பேரும் ஒளித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் செய்தியை ராஜாவுக்கு சொல்லுகிறோம் என்று சொல்கிறார். செய்தி ராஜாவிற்கு போகிறது. ராஜா செய்தியை கேட்டவுடன் அவன் மனம் திரும்பவில்லை. அந்த சுருளை வாங்கி 23வது வசனம், யெகூதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரி கத்தியினால் அதை அறுத்து சுருளை அனைத்தும் கணப்பிலுள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பிலிருந்த அக்கினியில் எரிந்து போட்டான். ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்ட அவனுடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளவும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். செய்தி ராஜாவுக்கு வாசிக்கப்படுகிறது. ராஜா அந்த வார்த்தைகளை கேட்டு வார்த்தைக்கு பயப்படவில்லையா. சூரிக்கத்தினால் தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்ட சுருளை சூரிக்கத்தினால் அறுத்து கணப்பிலே போடுகிறார். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை பாருங்கள். யூதாவில் இருக்கிற ராஜா, அவன் தேவனால் ராஜாவாய் ஆக்கப்பட்டான், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படவில்லை. இந்த செய்தியை கேட்டவுடன் பாருக்கின் இருதயம் கலங்குகிறது. அவன் ஒரு வாலிபன், நிச்சயமாய் தனக்கு தண்டனை வரும் என்று அவனுக்கு தெரியும். நிச்சயமாய் தன்னை அழித்து விடுவார்கள். ஏனெனில் எரேமியா ஏற்கனவே ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லியே எரேமியாவை எல்லாரும் பகைத்து அவனை கிடங்கிலும் குழியிலும் போட்டு பயங்கர உபத்திரவத்திற்கு உட்படுத்தினார்கள். இந்த பாருக் அரண்மனையில் வேலை செய்தவன். இப்பொழுது ராஜா பாருக் தான் கொண்டு வந்து கொடுத்தான் என்றால் நிச்சயமாய் பாருக்கை கொலை செய்து விடுவான். இந்த செய்தி ராஜா சூரிக்கத்தினால் சுருளை அறுத்து அங்கே கணப்பிலே போட்டான் என்ற செய்தியை கேட்டவுடன் பாருக்கின் இருதயம் கலங்குகிறது. அவன் சொல்லுகிறான், ஐயா, நான் வாலிபன், நான் நன்றாய் வாழ வேண்டும் என்று இருக்கிற ஒரு வாலிப பருவத்தில் இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது இந்த சுருளை கொண்டு ராஜாவிடத்தில் கொடுத்ததினால் ராஜா என்னை கொலை செய்து விடுவானே. வாட் வில் பி மை ஃபியூச்சர்? என் எதிர்காலம் என்னாகும்? எனக்குள் கலங்குகிறேன் என்று அவன் கலங்கி சொன்ன வார்த்தைகள் தான் 3வது வசனம். பாருக் சொல்லுகிறான், நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலை காணாதே போனேன் என்று சொன்னாய். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இந்த வசனத்தை இதன் மூலம் என்ன சொல்ல போகிறீர்கள்? இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள் அநேகர் இப்படித்தான் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, நான் அரண்மனையில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன், தேசம் சிறைப்பட்டு போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று, தேசம் சிறைப்பட்டு போகும், எனக்கு எதிர்காலமே இல்லாமல் போய்விடும். 2வது, நான் ஆண்டவருடைய வார்த்தை சொன்னதினால் ராஜா என்னை கொலை செய்து விடுவார், அப்பொழுதும் எனக்கு எதிர்காலம் இல்லாது போய்விடும். நான் ஆண்டவருக்காய் நின்றேனே, எனக்கு என்ன பலன்? என் எதிர்காலம் எப்படி? இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் இப்படி கேள்விகளோடு கூட இருக்கிறீர்கள். அநேக குடும்பத்தில் உள்ள தாய் தகப்பன் இந்த கேள்விகளோடு கூட இருக்கிறீர்கள். இன்னும் என் பிள்ளைகள் மேலே வரவில்லையே, ஆனால் உலகம் இப்படி இருக்கிறதே. இன்னும் என் குடும்பம் இப்பொழுதுதான் துளிர்த்து வந்தது, ஆனால் அதற்குள் இப்படி ஆகிவிட்டதே. இப்பொழுதுதான் கொஞ்சம் தலையெடுத்தோம், அதற்குள் இப்படி ஆகிவிட்டதே. எங்கள் எதிர்காலம் என்ன? பாருக்கை போல ஒருவேளை நீங்கள் கூட கலங்கி போயிருக்கலாம், திகைத்து போயிருக்கலாம். அப்பொழுது பாருக்குக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 5வது வசனம், பாருக்கே, நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாதே, இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருக்குக்கு அன்றைக்கு என்ன சொன்னார்? பாருக், நீ அரண்மனையில் இருக்கிறாய், ஒருவேளை நீ நிலங்களை வாங்கலாம், கட்டிடங்களை கட்டலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம் என்று பெரிய காரியங்களை நீ தேடிக்கொண்டிருக்கலாம். பாருக்கே, பெரிய காரியங்களை தேடாதே. நான் தேசத்தின் மேல் ஒரு பெரிய தீங்கை வரப்பண்ண போகிறேன், தேசம் சிறைப்பட்டு போய்விடும், இதெல்லாம் நடக்க போகுது, தேசம் அழிய போகிறது. அப்பொழுது நீ தேசம் அழிவுக்காகத்தான் கவலைப்பட வேண்டுமே ஒழிய உனக்கு பெரிய காரியங்களை தேடாதே. இன்னைக்கு அநேக குடும்பத்தார்
தேசத்தில் நடக்கிற நிகழ்வுகளை குறித்து கொஞ்சமேனும் பயமின்றி, கொஞ்சமேனும் கலக்கமின்றி, அது அவங்களுக்கு ஒரு செவி வழி செய்தியாகத்தான் இருக்கிறது. புலம்பி அழுது மன்றாடி ஜெபிக்க வேண்டிய பல ஸ்திரீகள் புசித்து குடித்து உங்கள் நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேசத்தை அழித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நீ உனக்கு பெரிய காரியத்தை தேடாதே, நீ பெரிய காரியத்தை தேடாதே பாரூக். தேசம் அழிகிறது, ஒன்று நீ திறப்பில் நில், இல்லையென்றால் ஜனங்களுக்காய் புலம்பி அழு, செய்ய வேண்டியது என்னது என்று என்னிடத்தில் கேள், பெரிய காரியங்களை தேடாதே. இது பாரூக்குக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை. ஆனால் இந்த பாரூக் ஆண்டவருக்காக வாழ்ந்ததுனாலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தான் அடுத்த வசனத்தில் இருக்கிறது. நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே, இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுடனே சொல் என்றார். எரேமியா பாரூக்கை பார்த்து சொல்லுகிறார், பாரூக்கே, நீ போகிற இடங்களில் எல்லாம் உன் பிராணன் உனக்கு கிடைக்கிற கொள்ளை பொருளை போல இருக்கும், உன் பிராணன் உனக்கு கிடைக்கிற ஒரு பரிசாக இருக்கும். பாரூக்கே, நீ பெரிய காரியங்களை எல்லாம் தேடாதே, ஆனால் ஒன்று அழிவு நிமித்தம் கலங்கி, ஐயோ எனக்கு இப்படியெல்லாம் சஞ்சலத்தால் தேவன் என் நோவை வர்த்திக்க பண்ணுகிறார், என் தவிப்பினால் இழைந்தேன், இளைப்பாறுதலை காணாது போனேன் என்று அழுகிறாயே, உனக்கு நான் சொல்லுகிறது, உன் பிராணன் உனக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று சொல்லுகிறார். Your life will be a gift. உன் பிராணன் உனக்கு பரிசாக கிடைக்கும். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். எதை குறித்து கலங்கி போய் நிற்கிறீர்கள்? ஐயோ என் தவிப்பினால் இளைத்தேன், ஐயோ நான் சஞ்சலப்படுகிறேன், ஐயோ நான் கலங்குகிறேன், ஐயோ நான் திகைக்கிறேன் என்று கலங்குகிறீர்களா? உங்கள் பிராணன் உங்களுக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை விசுவாசிக்க முடியும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை நம்ப முடியும். உங்கள் பிராணன் உங்களுக்கு கிடைக்கப்படுகிற கொள்ளை பொருளை போல இருக்கும். Your life will be a gift to you. பாரூக் இருந்த நாட்களிலே பாபிலோன் ராஜா வருகிறான், சிறைப்பிடித்து போகிறான், எல்லாரையும் அழிக்கிறார்கள். ஆனால் பாரூக் தப்புவிக்கப்படுகிறார். எல்லாரும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள், எரேமியா தப்புவிக்கப்படுகிறார். கர்த்தர் என்ன வார்த்தையை சொன்னாரோ, உன் பிராணன் உனக்கு கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று சொன்னாரே, அதே போல பாரூக்கின் ஜீவன் தப்புவிக்கப்பட்டது. சரித்திரம் இதே எரேமியா புஸ்தகத்தில் பின்னாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பாரூக்கையும் எரேமியாவையும் எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்று விடுவார்கள். சரித்திரம் சொல்லுகிறது எரேமியா எகிப்திலே மரித்து போனான் என்று. ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது பாரூக் எகிப்திலிருந்து மறுபடியும் பாபிலோனுக்கு அழைத்து கொண்டு செல்லப்பட்டான், அவன் கொலை செய்யப்படவில்லை என்று சரித்திரம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு தேசத்தின் நிகழ்வுகள் எது நடந்தாலும், தேசத்தின் காரியங்கள் எது நடந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பெரிய காரியங்களை தேடாதே, உனக்காக இந்த உலக பிரகாரமாய் திட்டமிடாதே, உனக்காக இந்த உலக பிரகாரமாய் யோசிக்காதே, உனக்காக இந்த உலக பிரகாரமாய் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று யோசிக்காதே. நீ இனிமேல் யோசிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்காக எதையாகிலும் யோசி, தேவனுடைய ராஜ்யத்திற்காக எதையாகிலும் யோசி. அதோடு கூட உனக்கு நான் தருகிற ஒரு பரிசு, உன் ஜீவன், உன் பிராணன் உனக்கு கொள்ளை பொருளை போல கிடைக்கும். இட் வில் பி a gift to you. Your life will be a gift. இன்றைக்கு இது ஒரு வசனம் கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை. உயிரை குறித்து பயப்படுறீங்களா? உயிர் போயிருமோ நினைக்கிறீங்களா? வியாதி வந்துருமோ நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிராணன் உனக்கு கிடைக்கப்பட்ட கொள்ளை பொருளை போல இருக்கும். சரி, இந்த வாரமெல்லாம் என் உள்ளத்திலே ஒரு கேள்வி, வாட் இஸ் லைஃப்? என்ன ஆண்டவரே, இது என்ன வாழ்க்கை? நாங்கள் இருக்கிற இந்த நாட்களிலே, நாங்கள் வசிக்கிற இந்த பூமியிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றதே, வாட் இஸ் லைஃப்? இந்த கேள்வி எனக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. இது வாழ்க்கை? வாழ்க்கை என்றால் என்ன? இப்படி நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது வேதத்திலிருந்து சில வசனங்களை நான் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு சாதாரணமான பாமர மக்களை பார்த்து வாழ்க்கை என்ன என்று கேட்டால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? ஏதோ பிறந்தோங்க, அதான் வாழ்கிறோம், பிறந்துட்டோம், அதான் வாழ்கிறோம். இதுதான் பாமர மக்கள் சொல்லுகிற வார்த்தை. பாடுபடும் மக்கள் சொல்லுவார்கள்,
விதி வந்தா சாகணும்னு இருக்கிறாங்க, விதி வரல அதனால இருக்கிறேன். வாட் இஸ் லைஃப் என்று கேட்டால் அவர்கள் அதைத்தான் சொல்லுவார்கள். பணக்காரர்கள் சொல்லுவார்கள், இன்னும் 10 வருஷத்துக்குள்ள நான் இதெல்லாம் திட்டமிட்டு இருக்கிறேன், இன்னும் 10 வருஷத்துக்குள்ள நான் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன், என் பிஸ்னஸை அப்படி பண்ணணும், என் அதை செய்யணும் இதை செய்யணும் என்று எல்லாரும் பணக்காரர்கள் ஒரு திட்டங்களை சொல்வார்கள். என் லைஃப்பில் டார்கெட்டே என் பிஸ்னஸை இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகணும், இதுதான் லைஃப், இதுக்கு தான் வாழ்கிறேன். சரி, வாலிபர்களை பார்த்து கேட்டால் வாட் இஸ் லைஃப்? லைஃப் நல்ல வேலை, நல்ல கார், நல்ல பங்களா. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் கலங்கி போய் நிற்கிறாங்க. ஏன் தெரியுமா? எனக்கு இப்போ தான் 16 வயசாகுது, அதுக்குள்ளே இயேசு வரப்போகிறான்னு சொல்கிறீங்களே, எனக்கு இப்போ தான் 23 வயசாகுது, அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துருவாருங்கிறீங்களே என்றெல்லாம் கலங்குகிற வாலிபர்கள் இருக்கிறார்கள். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கிறீங்களே ஒரு கார், ஒரு பங்களா, ஒரு படிப்பு, வெளிநாட்டில் வேலை, இது கிடையாது வாழ்க்கை. சரி, ஆன்மீகவாதிகளை பார்த்து வாட் இஸ் லைஃப் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க எல்லாம் சிந்தனையில் இருக்கிறது. தத்துவவாதிகள் சொல்லுவார்கள் இன்பம் துன்பம் எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை, பிறந்து விட்டோம், இன்பம் துன்பம் கண்ணீர் கவலை சந்தோஷம் எல்லாம் கலந்து ஒரு வாழ்க்கை கதம்பம் போல இருக்கும், ஆகவே எல்லாரும் வாழ்க்கை இப்படித்தான் வாழ்ந்தாகணும். அதுதான் லைஃப்பை பற்றி அவங்களுடைய டெஃபினேஷன். ஒரு கவிஞனை பார்த்து வாட் இஸ் லைஃப் அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லுவான், அழகான பூக்கள், அழகான மலைகள் அது இருக்கிறது போல, காய்ந்து போன முள், காய்ந்து போன சருகுகள், இந்த ரெண்டுமே வாழ்க்கையின் நியதி, இன்பம் துன்பம் ரெண்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்க்கை இதுதான் என்று சொல்லுவார். ஒருவேளை இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருக்கிற ஒரு டாக்டரை பார்த்து வாட் இஸ் லைஃப் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த நோயாளிக்கு நான் செலுத்தி கொண்டிருக்கிறேனே ஆக்சிஜன், த ஏர், அதுதான் லைஃப். ஆக்சிஜன் இப்போ எடுத்துட்டேன்னா அவர் லைஃப் போயிடும். வென்டிலேட்டரில் வச்சுருக்கிறோம், அந்த வென்டிலேட்டரில் இருக்கிற வரைக்கும் தான் லைஃப், வென்டிலேட்டர்லேருந்து வெளியே எடுத்துட்டா லைஃப் போயிடும். ஸோ அந்த ஏர், அந்த காற்று, அந்த சுவாசம், அதுதான் லைஃப் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் இவர்கள் எல்லாரும் சொல்லுகிற வாழ்க்கையின் நியதியானது இந்த பூமியோடு முடிந்து விடுகிற ஒரு வாழ்க்கையை தான் சொல்லுகிறார்கள். நான் வேதத்தில் தேடி பார்த்தேன், வாட் இஸ் லைஃப், வாழ்க்கை என்றால் என்ன கேட்ட என் கேள்விக்கு வேதம் அழகான ஒரு பதிலை கொடுத்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய், I am the life, I am the way and I am the truth. எல்லாரும் சொல்றாங்க இதுதாங்க வாழ்க்கை, சம்பாதிக்கணும் அதுதாங்க வாழ்க்கை, சந்தோஷமா இருக்கணும் அதுதாங்க வாழ்க்கை, பெரிய காரியங்களை செய்யணும் அதுதான் வாழ்க்கை, பேரும் புகழும் பெறணும் அதுதான் வாழ்க்கை. பட் ஜீசஸ் சேஸ், I am the way, I am the truth and I am the life. நான் தான் லைஃப். நான் ஒருத்தனுடைய வாழ்க்கையில இல்லைன்னா அவனுக்கு லைஃப் இல்லை. அப்போ பூமியில வாழ்றாங்களே, அது பூமியில் அவன் வாழலாம், எல்லா விலங்குகளும் மிருகங்களும் பறவைகளும் வாழுகிறது போல இயேசு இல்லாத ஒரு மனிதனும் மற்ற ஒரு ஜீவராசியை போல வாழலாம், ஆனால் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா இருக்காது. இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொல்லிவிட்டு, என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் பிரவேசிக்க முடியாது. பிதா எங்கிருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். There is another life in heaven. பரலோகத்தில் இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை மனுஷன் சிந்திப்பதே இல்லை. எல்லாரும் இந்த பூமிக்காய் திட்டமிடுகிறார்கள், எல்லாம் இந்த பூமிக்காய் யோசிக்கிறார்கள், இந்த பூமிக்காகவே எல்லாவற்றையும் மக்கள் சிந்திக்கிறார்கள், உழைக்கிறார்கள், எல்லாவற்றையும் திட்டமிடுகிறார்கள். நேற்றைய தினத்திலே என்னுடைய மூத்த மகன் என்னை அழைத்து, அம்மா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காண்பிக்கிறேன் வாருங்கள் என்று சொன்னான். சரி, அவன் என்ன காண்பிக்க போகிறான் என்று போன பொழுது, நாசாவிலிருந்து 1977ஆம் ஆண்டு அவர்கள் அனுப்பின ஒரு வாயேஜர், அதை பற்றிய ஒரு வீடியோவை எனக்கு காண்பித்தான். அந்த வீடியோவிலே அந்த வாயேஜர் கடந்து செல்கிறது, அது பூமியை விட்டு புறப்படுகிறது, பூமிக்கு அடுத்த வட்டத்தில் உள்ள எல்லா கோள்களையும் தாண்டுகிறது, அதை அடுத்து தாண்டுகிறது, அதை அடுத்து தாண்டுகிறது, அதை அடுத்து தாண்டுகிறது. இந்த பூமியின் அந்த எல்லா வட்டத்தில் உள்ள கடைசி கோளையும் தாண்டி இந்த இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸுக்கு அது போகும் பொழுது விஞ்ஞானிகள் இங்கிருந்து அந்த வாயேஜருடைய கேமராவை திருப்பி அங்கிருந்து பூமியை புகைப்படம் எடுக்க வைக்கிறார்கள். அந்த அந்த விண்வெளிக்கு பிறகு பல கோடி மைல்கள், அதற்கு பின்பு அந்த வாயேஜர் எப்படி போகும்னு தெரியாது. இன்னும் 5 வருஷத்தில்
அதோடைய லைஃப் ஸ்பேன் முடிஞ்சிடும், அதன் பிறகு வான்வெளியிலே அது எங்கேயோ சுற்றி கொண்டிருக்கும் என்று சொல்லுகிறார். அது ஒரு பெரிய சரித்திரம். அப்பொழுது அந்த வாயேஜர் பின்புறமாய் திருப்பி பூமியை புகைப்படம் எடுத்த அந்த ஒரு சின்ன பிக்சரை நான் பார்த்தேன். மிகப்பெரிய கேலக்ஸி, அந்த கேலக்ஸியில் ஒரு பிட் எடுத்து அதை ஜூம் பண்ணுறாங்க, அதில் ஒரு பிட் எடுத்து ஜூம் பண்ணுறாங்க, அதில் ஒரு பிட் எடுத்து ஜூம் பண்ணுறாங்க. கோடிக்கணக்கான விண் நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் கூட்டமாக தாண்டி 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 இந்த பூமி ஒரு சிறு புள்ளி போல, எத்தனையோ மில்லியன் டைம்ஸ் ஜூம் பண்ண பிறகு அது ஒரு புள்ளி போல தெரிகிறது. இந்த காட்சியை பார்த்துவிட்டு இரவெல்லாம் எனக்கு தூக்கம் வரவில்லை. ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர், உண்டாக கடவுது என்று சொன்னீர். சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாயிற்று, ஒன்றல்ல ரெண்டல்ல, கோடிகளுக்கும் கோடிகள், மில்லியன்ஸ், அப்படி கோடிக்கணக்கில் நட்சத்திரங்களை உருவாக்கிட்டீங்க. இந்த மனுஷன் அனுப்புன இந்த விண்கலம் போய்கொண்டே இருக்கிறது, அது பல கோடி மைல்களை தாண்டி இன்னும் போய்கொண்டிருக்கிறது. அங்கிருந்து பூமியை திரும்பி பார்த்தால் பூமி ஒரு சின்ன புள்ளி போல இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நாட்கள் வருஷங்கள் கழித்தால் அந்த விண்கலம் பூமியை படம் எடுக்கவே முடியாது, அது அவ்வளவு தூரத்தில் போய்விடும். வாட் இஸ் லைஃப்? எது வாழ்க்கை? புள்ளி போல இருக்கிற இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற நாடு ஒரு புள்ளி, அந்த நாட்டில் நீங்கள் இருக்கிற பட்டணம் ஒரு புள்ளி, அந்த பட்டணத்தில் நீங்கள் இருக்கிற வீதி இன்னொரு புள்ளி, அந்த வீதியில் உங்கள் வீடு ஒரு புள்ளி, அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இன்னொரு புள்ளி. ஆனால் இந்த புள்ளி போல இருக்க இந்த உலகத்தில் எத்தனை கொலை, எத்தனை கொள்ளைகள், எத்தனை சமூக சீர்கேடுகள், உயிர் சேதங்கள், இரத்த ஆறுகள், சண்டைகள், குண்டு வெடிப்புகள். ஏன் தெரியுமா? மனுஷன் இங்கே வாழ்கிறோமே, இந்த வாழ்வுக்காக தான் போராடுகிறான். உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பூமிக்குரிய காரியத்துக்கு தான் சண்டை, இந்த பூமிக்குரிய சொத்துக்கு தான் சண்டை, இந்த பூமிக்குரிய பெருமைக்கு தான் சண்டை, இந்த பூமிக்குரிய புகழ்ச்சிக்கு தான் சண்டை. எல்லாமே இந்த பூமிக்குரிய. பிள்ளைகள் ஏன் பிரிந்து போனார்கள்? இந்த பூமிக்குரிய சொத்தை சேர்ப்பதற்காய் பிரிந்து போனார்கள். உறவுகளில் ஏன் விரிசல் வந்தது? பூமிக்குரிய காரியங்களால் விரிசல் வந்தது. அரசியல் தலைவர்கள் எல்லாம் பதவிக்கு வந்தவுடன் உடனே பல காரியங்களை சேர்க்கிறார்கள். எதற்காக? பூமிக்குரிய காரியத்திற்காக. எவருமே இந்த பூமிக்குரிய வாழ்வு ஒரு புள்ளியை போன்றது, இட்ஸ் டெம்பரவரி, இது நிலையில்லாதது, இது சொற்ப காலம் உள்ளது என்று எவரும் நினைப்பதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மனிதனை அழைப்பார் என்றால் அவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு போய்விட வேண்டும். வேதத்தில் ஒரு ஓமை உண்டு. ஒரு பணக்காரன் என்ன செய்தானா, தனக்கு அதிகமான சொத்து வருகிறது என்று சொல்லி தன்னுடைய எல்லா இடத்தையும் இடிச்சு இன்னும் களஞ்சியங்களை பெரிதாய் கட்டினானாம். ஆண்டவர் சொன்னாராம், பா, நீ பெருசா கட்டுற எல்லாம் சரிதான், மதிகேடனே, உன் ஆத்துமா இன்றைக்கு ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும்? அவன் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்படுகிற வரைக்கும் எதையே பார்த்து கொண்டிருக்கிறான். லைஃப் இன் திஸ் வேர்ல்ட், இந்த டெம்பரவரி லைஃப், இந்த நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அழிந்து போகிற ஒரு வாழ்க்கை. இவ்வளோ மக்கள் சாகிறார்களே, எங்கே போகிறார்கள்? எவரும் சிந்திக்கிறதில்லை. சாகிறார்கள் என்று கவலைப்படுகிறோம், சாகக்கூடாது என்று எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் செத்தவர்கள் எங்கே போனார்கள்? எவருக்கும் தெரியாது. அவர்கள் இந்த விண்வெளியிலே மறைந்து போகிற களம் போல அவர்கள் மறைந்து போனார்களா? அவருடைய ஆத்மா எங்கே போகிறது? சில தத்துவ ஞானிகள், சில ஆத்மீகவாதிகள் சொல்லுகிறார்கள், அந்த ஆன்மா இன்னொரு மனுஷனாய் உலகத்தில் பிறக்கும், 7 முறை பிறக்கும். 7 முறைக்கு பிறகு எங்கே போகும் தெரியாது. இந்த 7 முறை பிறக்க வைக்கிற அந்த ஆத்மா இன்னொரு ஆத்மாக்களை தானாய் போய்விடுமா? அது ஒருவர் உருவாக்கப்படாமல் போகுமா? எவ்வளவு ஒரு மதிகேடான போதகங்களை இந்த உலகத்தில் போதித்து அதை கேட்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. 7 பிறவி, 10 பிறவி, 100 பிறவி என்று. ஒரு முறை பிறப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. திஸ் லைஃப் இஸ் வெரி ஷார்ட். திஸ் லைஃப் இஸ் அ டெம்பரரி லைஃப். இயேசு சொன்னார், நானே ஜீவன். மக்களே, உங்களுக்குள் இருக்கிற ஜீவன் இருக்கிறதே, அது இந்த பூமியோடு முடிந்து விடக்கூடிய ஜீவன். ஆனால் எனக்குள் ஒரு ஜீவன் இருக்குதே, அது இந்த பூமியிலிருந்து உங்களை பிதாவின் இடத்திற்கு கொண்டு செல்கிற ஒரு ஜீவன். அது உங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்கிற ஒரு ஜீவன். இது ஒரு டெம்பரவரி பீரியட், இது ஒரு வெயிட்டிங் பீரியட். நான் உலகத்தை சிருஷ்டித்தேன், ஆதாம் ஏவாளை படைத்தேன், நல்ல ஒரு மனுக்குலத்தை உருவாக்க வேண்டும் என்று தான் அவர்களை படைத்தேன். எல்லாம் மாறிவிட்டது. ஆனால் இந்த மாறிப்போன உலகத்திலே மனிதன்
நீங்கள் என் பிள்ளைகளாக இருக்கிறபடியால் நீங்கள் அழித்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு நித்திய திட்டத்தை உண்டாக்கி அந்த நித்திய ஜீவனை என் குமாரனுக்குள் வைத்து என் குமாரனை உலகத்திற்கு அனுப்பினேன். என் குமாரனை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இந்த பூமியோடு வாழ்ந்து முடித்து விட போவதில்லை, அவர்கள் இன்னொரு வாழ்வுக்குள் வருவார்கள். வாட் இஸ் லைஃப்? எது வாழ்வு? புள்ளி போன்ற ஒரு உலகத்தில் புள்ளியான ஒரு இடத்துல இருக்கிறோமே, அந்த புள்ளி கண்ணை மூடினால் எங்கு போகும்? எவரும் சிந்திக்கிறதில்லை. உன் பிராணன் உனக்கு கிடைக்கப்பட்ட கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று பாருக்குக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. லைஃப் இஸ் அ கிஃப்ட். இட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். இந்த பூமியில் நீங்கள் எவ்வளோ காலம் வாழ்றீங்களோ ஆண்டவரிடத்தில் பெற்ற பரிசாக நினைத்து நீங்கள் வாழ வேண்டும். ஆனால் இந்த பூமியோடு முடிந்து விடுகிற வாழ்க்கையை மட்டும் நீங்கள் வாழ்ந்து விடக்கூடாது. வசனம் சொல்கிற ஒரு குமாரன், அந்த குமாரனுக்குள் ஒரு நித்திய ஜீவன், அழியாத ஜீவன், யுகாயுகமாய் வாழுகிற ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த குமாரனை யார் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் பூமியிலே உண்மையாக வாழுகிறவர்கள். ஏனெனில் எல்லா மனிதனுடைய ஆத்மா செத்து போய் கிடக்கிறது, இயேசுவுக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அந்த ஜீவன் பரிசாய் கிடைக்கிறது. இந்த பூமியிலே கண்களை மூடினால் பரலோகம் பாக்கியமாய் கிடைக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இயேசுவுக்குள் இருக்கிற ஜீவன் தான் நமக்கு பரிசு என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது. வாட் இஸ் லைஃப் என்ற ஒரு கேள்விக்கு பதில் வாசிங்கம்மா. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இயேசு கிறிஸ்து என்ற ஒருவராலே ஜீவனை அடைந்து, அப்படி என்றால் ஜீவனை கொடுக்கக்கூடியவர் யார்? இயேசு என்ற ஒருவர் மட்டுமே. நீங்க சொல்லலாம், எனக்குள்ள இப்ப லைஃப் இருக்குதே, அந்த லைஃப் கூட தேவன் கொடுத்தது தான். ஆனால் அந்த வாழ்க்கை இந்த பூமியோடு முடிந்து விடுகிற ஒரு வாழ்க்கை, அந்த ஜீவன் இந்த பூமியோடு முடிந்து விடுகிற ஒரு ஜீவன். இந்த இயேசு உள்ளத்தில் வரும் பொழுது அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் நீதியாகிய ஈவின் பரிபூரணம் என்பது கிஃப்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் அவர் ஒரு கிஃப்ட் உங்களுக்கு. அந்த இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டா லைஃப் டெம்பரவரியா இருக்காது, இட்டர்னலா மாறிடும். வாட் அ கிரேட் ப்ரிவிலேஜ் இட் இஸ். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மரணத்துக்கு பயப்படுறாங்களா? அவங்கள பார்த்து சொல்லுங்க, மரணத்துக்கு பயப்படாதீங்க. பூமியில எல்லாத்துக்கும் மரணம் வரும். ஆனா இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டா இங்க கண்களை மூடும் பொழுது நீங்கள் பரலோகத்திற்கு போய் சேர்வீர்கள். அந்த வாழ்க்கை அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஒரு விண்கலம் 42 வருஷமாய் 77ஆம் ஆண்டு இங்கிருந்து அனுப்பினார்கள். 42 ஆண்டுகளாய் பயணிக்கிறது. கோடிக்கணக்கான மைல்கள் பயணித்து போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் முழு அண்ட சராசரத்தையும் கணக்கு பார்க்கும் பொழுது அது பயணித்த தூரம் கூட ஒரு புள்ளி. இதெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. இவ்வளோ பெரிய ஒரு கேலக்சியை மில்கிவேயை படைச்ச ஒரு தேவன் எவ்வளோ பெரியவர். அவர், நான் உனக்கு பரலோகம்னு ஒன்று உண்டு பண்ணி வச்சிருக்கிறேன், நித்திய வாழ்க்கைன்னு ஒன்று வச்சிருக்கிறேன், நீ அந்த வாழ்க்கைக்கு வரணும், அதுக்காக தான் உன்னை பூமியில படைச்சேன், அதுக்காக ஒரு டெம்பரவரி லைஃபை கொடுத்துருக்கிறேன். இந்த டெம்பரவரி லைஃப்ல நீ ஜீசஸை இருதயத்தில் வாங்கிட்டன்னா அந்த நித்திய வாழ்வுக்குள் என்னோடு கூட வந்து நீ பயணிப்பாய் என்று சொல்லுகிறார். ஜீசஸ் இஸ் லைஃப். ஜீசஸ் தான் கிஃப்ட். பைபிள்ல இன்னொரு வசனம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த வசனம் 2 லைஃபை சொல்லுது. ஒன்று, இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிற லைஃப். பாவம் செஞ்சானே மனுஷன், அவனுக்கு பிசாசு ஒரு சம்பளம் கொடுக்குறான். என்ன சம்பளம்? எனக்கு பிரியமா பாவம் செஞ்சல, இந்த சம்பளம் மரணம், வாங்கிக்கோ, இந்த பூமியோட வாழ்க்கை முடிச்சிடு, அவ்வளோதான். பாவம் இன்பமா இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகளை திறந்து இன்னைக்கு எல்லாம் போய் எல்லாரும் வரிசையில் நிற்பாங்க, இன்பமா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு சம்பளம் இருக்குது. அந்த சம்பளம் மரணம். எத்தனை நோயாளிகள் லிவர்ல பாதிக்கப்பட்டு குடலிலே பாதிக்கப்பட்டு மது அருந்தினதுனாலே அவங்க 80 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கலாம். ஆனா 40 வயசு 38 வயசு 35 வயசுல போயிடுறாங்க. ஏன்? பாவம் ஒரு சம்பளத்தை கொடுக்குது. அந்த சம்பளத்துக்கு பேரு மரணம். குடி மட்டும் அல்ல, எந்த பாவத்தை செஞ்சாலும் பிசாசு கையில் ஒரு சம்பளத்தை வச்சுக்கிட்டே இருப்பான். நல்லா செய், இன்னும் கொஞ்சம் செய்,
நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி செய், நல்லா பாரு, போர்னோகிராஃபி எல்லாம் பாரு, அசுத்தத்தை பாரு, ஆபாசத்தை பாரு, சண்டை போடு, சமாதானம் இல்லாமல் வாழ்ந்துக்கோ, மனைவி அடி உத, குடும்பத்துல பிரச்சனை பண்ணு, வருமானத்தை கொடுக்காத, இதெல்லாம் செய். ஆனா உனக்கு ஒரு சம்பளம் வச்சிருக்கிறேன், அந்த சம்பளத்தை கண்டிப்பா தருவேன். நீ இன்னும் செய்ய செய்ய சம்பளத்தை சீக்கிரமா தருவேன், நீ சீக்கிரம் பூமியில செத்துருவ. இதான் பிசாசு கொடுக்கிற லைஃப் இன் திஸ் வேர்ல்ட். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு இந்த உலகத்துல அவனுக்காக வாழ்ற வாழ்க்கைக்கு இங்கே சம்பளம் கொடுத்துறான். ஆனா நான் என் குமாரனை நீ உள்ளத்துல ஏற்றுக்கொண்டா உனக்கு ஒரு gift தரேன். அது இந்த பூமியில கிடைக்காது, இங்க கண்ணை மூடினா பரலோகத்துக்கு வருவியே அந்த பாக்கியம். என்ன ஒரு அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தை பாருங்கள். சில வேளைகளிலே நெடுந்தூர விமான பயணம் செய்யும் பொழுது அதற்கு முன்பதாக ஒரு இடத்திலே காத்திருக்க சொல்லுவார்கள். எல்லாரும் காத்திருந்து விமானம் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும். உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் மனசில் என்ன தெரியுமா எண்ணம் இருக்கும், ஐயோ கண்ணை மூடி தூங்கிடக்கூடாது, அனௌன்ஸ்மெண்ட் சொல்லும் பொழுது கவனிக்காமல் இருந்துடக்கூடாது என்பதற்காக எங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த கேட்டுக்கு பக்கத்தில் தான் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. தூங்குறதனா கூட பக்கத்தில் யார்ட்டா சொல்லிட்டு தான் தூங்குவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ப்ளீஸ் என்னை எழுப்பிடுங்க. ஏன் தெரியுமா, அவங்க மைண்டெல்லாம் ஒரு நினைவு, இந்த லாபி என்னுடைய வாழ்க்கை அல்ல, திஸ் இஸ் டெம்பரரி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஃப்ளைட்டில் ஏற போகிறேன், நான் ஏறி என்னுடைய டெஸ்டினேஷன் வேறு இடம், பல 1000 மைல்கள் நான் பயணிக்க போகிறேன், நான் அங்கே போகணும், என் நோக்கம் அது. யாருமே லாபி ஏசி நல்லா இருக்குது, அங்கே நல்லா ஃபுட்டு கிடைக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு அங்கே இருக்க விரும்புறது கிடையாது, அது டெம்பரவரி. இங்கே வேதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். பூமியில் ஒரு சம்பளத்தை பிசாசு கொடுத்துட்டே இருப்பான், உயர்வை கொடுப்பான், இன்னும் செய், நல்ல ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுப்பான். ஆனால் அது இந்த பூமியோடு முடிந்து விடுகிற ஒரு வாழ்க்கை. வாட் இஸ் லைஃப்? திரும்பவும் சொல்லுகிறேன், இயேசுவை உள்ளத்தில் ஏற்று அவர் தருகிற நித்திய வாழ்வு, யுகாயுகமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை உள்ளத்தில் வாங்குறோமே, அதுதான் லைஃப். சரி, பைபிள் வாட் இஸ் லைஃப் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பதிலை சொல்லுது. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. எனக்கு ரொம்ப நாளா இது புரியவே இல்லை. அது என்ன ஆண்டவரே, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, ரத்தத்தில் உயிர் இருக்குதா, அது எப்படி அப்படின்னு எனக்கு விளங்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் விளக்கி கொடுத்தார். இந்த முழு உலகத்திலும் தான், நம்ம வாழ்கிற பூமியில தான் ஜீவராசிகள் இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான விண்மீன்கள் இருக்குது, அதில் ஒன்றில் கூட ஜீவராசி கிடையாது, ஒன்றில் கூட தண்ணி கிடையாது, ஒன்றில் கூட சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் எதுவுமே கிடையாது. இந்த பூமியை மட்டும்தான் ஆண்டவர் அழகாக படைச்சு மனுஷனுக்கு கிஃப்டாக கொடுத்தார். சரி, ஆதாமை மண்ணினாலே உருவாக்கினார், மனுஷன் உருவாக்கப்பட்டு விட்டான். இப்போ ஆதாமுக்குள்ள பிளட் இருக்குதா? இல்லை, மசிலெல்லாம் உருவாக்கிட்டாரு, போனு எல்லாம் உருவாக்கிட்டார். இப்போ தேவன் தன்னுடைய சுவாசத்தை ஊதுகிறார் ஆதாமுக்குள். சாதாரண காற்று உள்ள போட்டுன்னு சொல்லல, தேவனுக்குள் இருந்த த லைஃப், சுவாசம் என்பது லைஃப். அதை ஊதுன உடனே ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டு, பிளட்டு ஓட ஆரம்பிச்சிட்டு. இப்போ யோசித்தேன், பிளட்டு ஏன் ஓடுதுன்னா, பிளட் இருக்க ஒவ்வொரு ரத்த அணுக்களும் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகுது. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும், ஒவ்வொரு நர்வுக்கும், ஒவ்வொரு டெண்டனுக்கும், ஒவ்வொரு மசிலுக்கும் அது ஆக்சிஜனையும் நியூட்ரியன்ஸையும் கேரி பண்ணிட்டு போகுது. முக்கியமாக ஆக்சிஜனை கொண்டு போகுது. அது ஏன் ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, அந்த சுவாசம் இருக்குது, தேவன் ஊதிய சுவாசம். அந்த சுவாசம் ஒரு மனுஷனுக்குள் ஊதப்பட்டு அது அவன் ரத்தத்துக்குள்ள ஓடுது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ரத்தத்தில் உயிர் இருக்குது. இன்னைக்கு ஒரு ரத்தத்தில் ரத்தம் ஓடுதே, ராத்திரி தூங்குறீங்களே, ஹார்ட் என்னைக்காவது லீவ் கேட்டுச்சா, எனக்கு சாரி ஒரு ½ டே சிஎல் கொடுங்க அப்படின்னு என்னைக்கா சொல்லியிருக்குதா ஹார்ட்டு? சொல்லிச்சுன்னா என்ன நிலைமை ஆயிரும்? இல்லை லங்ஸ், ஐ எம் ஸோ டயர்ட், நான் ஒரு ½ அன் ஹவர் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, உங்கள் பிரெயின் எனக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் வேணுமே வேணும், எனக்கு ஒரு 2 hours ரெஸ்ட்டு கொடுங்கன்னு சொன்னால் வாட் வில் ஹேப்பன்? மனுஷன் இதை சிந்திக்கிறதே இல்லை. ஒரு உயிரை உள்ள வச்சு எல்லா உறுப்புகளும் இயங்கும்படி வச்சிருக்கிறாரே. இந்த ரத்தத்தில் இருக்கிற உயிர் அவர் கொடுத்த உயிர். மனுஷனே இதை உணர்ந்து, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை கிடையாது, உயிர் கொடுத்த அவருக்காக நான் வாழணும்னு நினைக்கணும். இன்னைக்கு செத்த பிறகு அதுக்கு பேர் பிரேதம். பாடி வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. உயிர் இருக்க வரைக்கும் தான் மனுஷன்.
உயிர் இருக்கிற நாட்கள் எல்லாம் எனக்குள்ள ஓடுற ரத்தமும் எனக்குள்ள இருக்கிற உயிரும் அவர் கொடுத்ததுன்னு சொல்லி நீங்கள் அவருக்காய் வாழ வேண்டும். வாட் இஸ் லைஃப்? இட் இஸ் த பிரெத் ஆஃப் காட். வாழ்க்கை என்பது தேவன் கொடுத்த சுவாசம், ஈவாய் கொடுத்த சுவாசம். குழந்தை பிறந்து பல டெலிவரிஸை நான் பார்த்துருக்கிறேன். குழந்தை அழலைன்னா உடனே அந்த முதுகில் போட்டு தட்டுவோம், வாய்க்குள்ள ஏதாவது இருக்குதா எல்லாத்தையும் வெளியே எடுத்து அதுக்கு மசாஜ் பண்ணி இமீடியட்டாக ஆக்சிஜனை கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த பேபியை பிழைக்க வைக்கலன்னா அந்த பேபி செத்துரும். அந்த ஷார்ட் டைமில் அந்த பேபியை காப்பாற்றுறதுக்கு மருத்துவர்கள் எடுக்கிற தீவிர சிகிச்சை இருக்குதே, அது ரொம்ப ஆச்சரியமானது. எத்தனையோ மருத்துவர்கள் அந்த கிரிட்டிக்கல் டைமில் பிள்ளையை பிழைக்க வச்சிருக்கிறாங்க. உயிர் என்பது விளையாட்டான ஒன்று அல்ல, அது தேவன் கொடுத்த ஈவு. அப்படி பிழைக்க வைக்க முடியாமல் செத்த எத்தனையோ குழந்தைகளை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு உயிரை கொடுத்திருக்கிறாரே, நீங்கள் அவருக்காக வாழ வேணும். வாட் இஸ் லைஃப்? லைஃப் இஸ் ஜீசஸ். வாட் இஸ் லைஃப்? இட் இஸ் பிரெத் ஆஃப் காட். சரி, வாட் இஸ் லைஃப்? இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஒளியா இருந்தது. அடுத்த வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. வாட் இஸ் லைஃப்? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. வாழ்க்கையிலே ஜீவன் என்பது, லைஃப் என்பது லைட், வெளிச்சம். கடவுள் மனுஷனுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தை வாங்கின மனுஷன் இருளோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது. உலகத்துல நன்மை எது தீமை எதுன்னு தேவன் சொல்லியிருக்கிறார். பிசாசை சேவிக்க கூடாது, தேவனை அல்லாது வேறு எதையும் சேவிக்க கூடாது. மனுஷனே, உனக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்குள் ஜீவன், அந்த ஜீவன் உங்களுக்குள் வரும்பொழுது அது உங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது. ஆனால் பிசாசு என்ன செய்ய நினைக்கிறான்? இந்த விளக்கை அணைக்க நினைக்கிறான். எல்லாருக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாரே, ஒரு ஜீவனை கொடுத்தாரே, இயேசுவை ஏற்றுக்கொண்டா உள்ள ஒரு ஜீவன் வருதே, அந்த ஜீவனை அணைக்கிறதுக்கு பிசாசு போட்டி போடுகிறான். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். உங்களுக்குள்ள காட் கொடுத்த லைஃப் அது ஒரு லைட். அந்த லைட்டை, அந்த விளக்க, அந்த வெளிச்சத்தை பிசாசு திருட வருகிறான். இந்த வெளிச்சம் இருந்தா இவள் இயேசுவே பின்பற்றி போய்விடுவாள். இந்த வெளிச்சம் இருந்தா இவன் நித்திய ராஜ்யத்துக்கு போயிடுவான். இந்த விளக்கை எப்படியாவது பறிக்கணும், இந்த வெளிச்சத்தை எப்படியாவது அணைக்கணும், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை எப்படியாவது அழிக்கணும், இவன் இருட்டுக்கு வரணும். இதுதான் இன்னைக்கு பிசாசுடைய திட்டம். மனிதர்கள் இதை புரியாம இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில இயேசுவை நிராகரிக்கிறார்கள் பலர். இயேசுவை சொல்லுகிறோமே, ஏன்? மதம் மாற்றுறதுக்கு கிடையாது. இயேசுதாயா வெளிச்சம், இயேசுதாம்மா வெளிச்சம். அந்த வெளிச்சம் உனக்குள்ள இருந்தாதான் இந்த பூமியில் அவருக்கு பிரியமா வாழ்வ. அந்த வெளிச்சம் உனக்குள்ள இல்லைன்னா பிசாசு உன்னை திருடிட்டு போயிடுவான். அவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வர. முழு உலகமும் ஜீவன்கள் பறிக்கப்படுகிறது. யாராலே? அந்த திருடனாலே. முழு உலகமும் மக்கள் கொத்து கொத்தாய் மரித்து கொண்டிருக்கிறார்கள். யாராலே? அந்த திருடனாலே. ஆனால் ஒரு வெளிச்சமாகிய கிறிஸ்து தன்னண்டை மக்களை அழைக்கிறார். வாருங்கள் என்னிடத்தில். நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பூமியில் உங்கள் வாழ்வு முடிந்தாலும் நித்திய ஜீவனில் உங்கள் வாழ்வு தொடரும். வாட் இஸ் லைஃப்? இட் இஸ் லைட் given by God which is in Christ. அதுதான் லைஃப். சரி, நிறைய வசனங்கள் இருக்கிறது. அந்த இயேசுவுக்குள் ஜீவன் இருக்கிறது. எல்லாவற்றையும் நான் வாசிக்க முடியாது. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அந்த விளக்கு அணையாமல், உங்களுக்குள்ள ஒரு விளக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதான் லைஃப் என்ற விளக்கு. அது அணைய ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அது இந்த பூமியில் ஏற்றப்பட்ட விளக்கு. ஒருவேளை உங்கள் வாழ்நாள் முடியும் பொழுது அந்த விளக்கு அணைவது போல இருக்கும். ஆனால் இந்த பூமியில் கண்ணை மூடின அடுத்த நிமிஷத்தில் அந்த விளக்கு அவர் கையில் போயிடும். அவர் ஏற்றி வைப்பார் பரலோக வீட்டில். அங்கு மகா ஜோதி, மகா வெளிச்சம், அங்கே பரவசம், அங்கே தூதர்கள், அங்கே நம்முடைய முற்பிதாக்கள். வாட் இஸ் லைஃப்? இங்கே முடிகிற லைஃப் அல்ல.
உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விளக்க திருட, அந்த விளக்க அணைக்க பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். இந்த விளக்கை காத்துக்கொள்ளுங்கள். இயேசு என்ற விளக்கு உங்களுக்குள் இருந்தால் உங்க வாழ்க்கை நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையா இருக்காது. வாழ்க்கையில பிரச்சனை வரலாம், அந்த விளக்கை அணைக்க காற்று வீசலாம், புயல் மோதலாம், பெருங்காற்று வரலாம், பிரச்சனை வரலாம், ஒன்றும் உங்களை அணைக்காது. ஏன் தெரியுமா? உங்க நம்பிக்கை இந்த பூமியில கிடையாது. நான் இந்த பூமிக்குரியவள் அல்ல. நான் சொன்னேனே, அந்த புள்ளி போன்ற இந்த பூமிக்குரிய காரியத்தின் மேல நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன். என் நம்பிக்கை பரலோகம், நித்தியம். சரி, நான்காவதாக, வாட் இஸ் லைஃப்? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 68வது வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நான் சொன்னேன், வாட் இஸ் லைஃப்? இந்த வசனத்தை நிறைய பேருக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு பாருங்க, வேர்ட் இஸ் லைஃப். காட்ஸ் வேர்ட் இஸ் லைஃப். நீங்க சொல்றதே புரியல அப்படிங்கிறீங்களா? உதாரணம் சொல்றேன். ஆண்டவர் உண்டாக கடவது என்றார். அந்த வார்த்தையில ஜீவன் இருந்ததுனால எல்லாம் உண்டாச்சு. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஜலத்திற்கு ஜலம் பிரிக்க கடவது என்றார், வந்தது. பூண்டுகள் உண்டாக கடவது, எல்லாம் உண்டாக கடவது என்றார். எப்படி? அந்த வார்த்தையில ஒரு வல்லமையும் அந்த வார்த்தையில ஒரு ஜீவன் இருக்கிறதுனால அது நடக்குது. உலகத்திலே ஒரு கலெக்டர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பொறுப்பேற்கும் பொழுது அந்த கலெக்டர் ஒரு ஆணையிடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ரோடெல்லாம் அகலப்படுத்த வேண்டும், வீதிகளில் இருக்கிற கடைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும், சாலைகளில் குறுக்கே இருக்கிறவர்கள் எல்லாம் விலக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அடுத்த ஒரே வாரத்தில் ஆர்டர் போட்டு அடுத்த வாரத்திலே புல்டோசரை கொண்டு வந்து எல்லாம் தகர்த்து வெளியே தள்ளிடுறாங்க. ஏன் தெரியுமா? there is power in the word of the collector. கலெக்டர் சொல்ற வார்த்தையில பவர் இருக்குது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில பவர் மட்டும் கிடையாது, லைஃப் இருக்குது. அவர் சொன்னா உண்டாகும், அவர் சொன்னால் ஜீவன் உண்டாகும். வசனம் சொல்லுது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம், இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லுகிறது. அப்படின்னா எனக்குள்ள இந்த ஜீவன் இருக்கணும்னா நான் தினம் இந்த வேத வசனத்தை படிக்கணும். படிக்கிறது மட்டும் இல்லை, விசுவாசிக்கணும். சிலர் குதக்கமாக கேட்பாங்க, என்ன டெய்லி பைபிள் படிக்கணுமா? பைபிள் படிக்கலன்னா ஆண்டவர் என்ன கோச்சுப்பாரா? வாலிப பிள்ளைங்களே கேட்குறீங்களா அப்பா அம்மாட்ட, என்ன டெய்லி பைபிள் படிக்கணுமா? டெய்லி பைபிள் படிக்கலன்னா உங்கள் ஆண்டவர் கோச்சுக்குவாரா? அப்படி சொல்லியிருக்குதா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்களே. நான் சொல்கிறேன், லைஃப் இஸ் வெரி ஷார்ட். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை இட்ஸ் டெம்பரரி. வேதம் சொல்லுது, அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்குது. ஒவ்வொரு நாள் அந்த வசனத்தை படிக்க 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 அந்த ஜீவன் உங்களுக்குள் வர வர இந்த பூமியிலே இயேசு உங்களுக்கு தருகிற ஜீவனை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுகிறீர்கள். இந்த பூமியிலே உங்களை சந்தோஷமாய் வாழ வழிகாட்டுகிறது அந்த ஜீவ வார்த்தை, இந்த ஜீவ வசனம். அவருடைய வார்த்தை ஆவியாயும் இருக்கிறது, ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வசனத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் பாக்கியவான்கள். 10 கற்பனைகளை மோசே ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்தார், ஜீவ வார்த்தைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதம் முழுவதும் சாதாரண புஸ்தகம் கிடையாது, இது லைஃப் கிவிங் வேர்டு. இது உங்க வாழ்வுக்கு வழிகாட்டும், உங்கள் துக்கங்களை எடுக்கும், உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும், உங்கள் சிந்தையிலே தெளிவை கொடுக்கும், மனதிலே குழப்பத்தை நீக்கும், சந்தோஷத்தை தரும், சமாதானத்தை தரும். எல்லாவற்றுக்கும் மேலாய் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு வழிகாட்டி இந்த ஜீவ வார்த்தை உங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும். வேர் இஸ் லைஃப்? லைஃப் இஸ் இன் ஹிஸ் வேர்ட். ஆண்டவருடைய வசனத்தில் லைஃப் இருக்குது. நீங்கள் அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் படித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குள் அந்த ஜீவன் வரும். அந்த ஜீவன் உங்களை பரலோகத்தில் கொண்டு செல்லும். கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? வழி கிடைக்கல நினைக்கிறீங்களா? என்ன செய்யறதுன்னு தேய்க்கிறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, நடக்கிறதா இல்லையான்னு தெரியலன்னு சொல்றீங்களா? நிச்சயம் நடக்கும். இந்த வசனம் ஜீவ வார்த்தை. இன்னைக்கு காலையில் படிச்சிங்களே ஒரு வசனம், அந்த வசனம் உங்களோட பேசுச்சே, அது சாதாரண வார்த்தை அல்ல, அது ஜீவ வார்த்தை. சகோதரி, உங்களை பார்த்து நேருக்கு நேராக சொல்கிறேன், வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு
தற்கொலை பண்ணிக்கணும்னு நீங்க தீர்மானிச்சீங்க, ஹேங் பண்ணணும்னு நினைச்சீங்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். திருடனாகி அந்த பிசாசு தான் தற்கொலை செய்யணுங்கிற எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்தது. ஆனா ஆண்டவர், நானோ உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படும் வந்தேன் என்று சொல்கிறார். இதை சொல்ற வசனம் தேவனுடைய வேதத்தில் எழுதப்பட்ட வசனம், அது ஜீவ வார்த்தை. இன்னைக்கு சொல்றேன், ஸ்டாப், நிறுத்துங்க. நீங்க வாழணும். ஆண்டவருக்கு பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுவார், உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படம் வந்தேன். இந்த வசனத்தை படிக்க 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 உங்களுக்குள் ஜீவ ஊற்றாய் பொங்குகிற இந்த லைஃப் உங்களை நித்தியத்துக்கு அழைச்சிட்டு போகும். கடைசியா, வாட் இஸ் லைஃப்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். வாட் இஸ் லைஃப்? பொதுவா சொல்லுவார்கள், காட் இஸ் லவ், லவ் இஸ் காட், இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனா லைஃப் இஸ் ஹிஸ் லவ். வாழ்க்கை எது தெரியுமா? ஜீவன் எது தெரியுமா? அவருடைய அன்பு தான். அந்த அன்பு அது ஜீவனுள்ள ஒரு அன்பு. அந்த அன்பு ஜீவனோடு இருந்தனால தான் உலகத்துக்கு வந்து தன் ஜீவனையே நமக்கு கொடுத்துச்சு. நம்ம இன்னைக்கு அவரை நேசிக்கிறோம். பல அன்புகள் உலகத்தில் இருக்குது, ஜீவன் இல்லாத அன்பு. பல அன்புகள் உலகத்தில் இருக்குது, சுயநலமான அன்பு. ஆனால் இந்த ஒரு அன்பு தான் ஜீவனோடு இருக்கிற ஒரு அன்பு. இந்த அன்பு நம்ம உள்ளத்தில் வரும் பொழுது, இந்த பூமியில் இந்த ஷார்ட் லைஃப் என்று சொன்னேனே, இந்த ஷார்ட் லைஃப்பில் யூ ஹாவ் டு லிவ் ஃபார் அதர்ஸ். இந்த வசனம் ரொம்ப அழகாக அர்த்தம் சொல்லுது. நாம் சகோதரர்கிட்ட அன்பு கூர்ந்தா அதுதான் ரியல் ஜீவன், அதுதான் லைஃப். உலகத்தில் ஏன் சண்டை? இந்த அன்பு இல்லாதனால சண்டை. உலகத்தில் ஏன் வாக்குவாதம்? இந்த அன்பு இல்லாதனால வாக்குவாதம். உலகத்தில் ஏன் யுத்தங்கள்? இந்த அன்பு இல்லாதனால யுத்தம். உலகத்தில் ஏன் கருத்து வேறுபாடுகள்? இந்த அன்பு இல்லாததுனால. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் மன்னிக்கும், சகலத்தையும் சகிக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. வாட் இஸ் லைஃப்? ஜீவன். அவர் அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் லைஃப். இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த அன்பை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்ந்துருவீங்க. இயேசுவே, உங்கள் அன்பை என் உள்ளத்தில் ஊற்றுங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் தேவ அன்பு இல்லை. கணவன் மனைவியை நேசிக்க முடியல, மனைவி கணவனை நேசிக்க முடியல, பிள்ளைங்க பெற்றோரை நேசிக்க முடியல, ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஆத்மார்த்தமாக அன்பு செலுத்த முடியல. எல்லாம் சுயநலமான அன்பாய் மாறி போய் கிடக்கிற இந்த உலகத்தில் இயேசுடைய அன்பு உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்தா அந்த அன்புக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கும். நம்ம உபவாச ஜபங்கள் அப்படி ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம் தெரியுமா? அந்த ஜீவனுள்ள தேவனை, அந்த அன்புள்ள தேவனை நேசிக்கிறதுனால we give our worship as an offering to God. கடவுளுக்கு அந்த ஜீவனுள்ள அன்பை நம்ம கொடுக்குறோமே, அதுவே ஒரு ஆராதனை. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, பாருக்கை பார்த்து எரேமியா சொன்னார், உன் ஜீவன் உனக்கு கொள்ளை பொருளாய் கொடுக்கப்பட்டது. இட்ஸ் அ கிஃப்ட். லைஃப் இஸ் கிஃப்ட். ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பரிசு. ஜீசஸ் இஸ் லைஃப். இயேசு தான் வாழ்க்கை. அந்த தேவனுடைய சுவாசம் இருக்குதே, அதுதான் ஜீவன், அதுதான் உங்களுக்குள்ள இருக்குது. அதே போல தேவனுடைய வார்த்தைக்குள்ள ஒரு லைஃப் இருக்குது, தேவனுடைய அன்புக்குள்ள லைஃப் இருக்குது. அப்போ தேவன் இல்லாம, இயேசு இல்லாம ஒரு மனுஷன் உலகத்துல வாழ்ந்தா அவன் வாழ்க்கை லைஃப்லெஸ் லைஃப், அப்படித்தான் சொல்லணும். ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கை. அது எது வரைக்கும் போகும்? இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் போகும். பூமியில சுகபோகமாய் வாழலாம், பூமியில சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஒரு லாசர் என்ற ஒரு பிச்சைக்காரன் ஒரு ஐஸ்வர்வான் வீட்டிலே படுத்து கிடந்தானே, அப்பொழுது ஆண்டவர் அந்த ஓமையை சொல்லும் பொழுது, பூமியில நீ சம்பிரமமா எல்லாவற்றையும் வாழ்ந்தாய், எல்லாவற்றையும் அனுபவித்தாய், அவனோ பூமியில குறைவை அனுபவித்தான், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். லைஃப் ஆஃப்டர் டெத். இன்னைக்கு இந்த பூமிக்காக வாழாம, பூமியில் அவர் கொடுத்த அந்த வாழ்க்கையின் பரிசை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு, அவர் உள்ளே சுவாசத்தை ஊதினாரே, அந்த சுவாசத்தை ஒவ்வொரு நிமிஷமும் சுவாசித்து, நான் இனிமேல் இயேசுவுக்காக வாழுவேன். இன்னைக்கு என் வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானம் எடுக்க விரும்புகிறேன். நான் இனிமேல் ஜீவன் தந்த அந்த தேவனுக்காய் வாழுவேன். ஆண்டவருடைய அன்பிலை ஜீவன் இருக்கிறனால தான் தன்னுடைய குமாரனையே உலகத்துக்கு அனுப்பி அவருடைய ரத்தத்தை சிந்த வச்சு, அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிற ஜீவனை கொட்ட வச்சு, யாரெல்லாம் அந்த ரத்தத்தை நம்புறாங்களோ, யாரெல்லாம் அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறாங்களோ, சுவாசிப்பது போல இயேசுவை இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்றாங்களோ, அவங்கெல்லாம் பிழைத்திருக்கும்படி பிதா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு
என் வார்த்தையை கேட்கிற உங்க மேல பிதா ரொம்ப அன்பா இருக்கிறார். இன்னைக்கு ஒன்றே ஒன்று செய்யுங்க. எனக்கு ஜீவனை கொடுத்த உங்களுக்காக இந்த பூமியிலே வாழுவேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை உங்களுக்கு திரும்ப ஒரு விசை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிப்பீர்கள் என்றால் இந்த பூமியிலே உங்கள் வாழ்வு அர்த்தமுள்ளதாயிருக்கும். இந்த பூமியை முடித்த பிறகு உங்கள் வாழ்வு நித்தியமாய் யுகா யுகமாய் இந்த அண்ட சராசரங்களை படைத்த அந்த சிருஷ்டி கர்த்தரோடு மகிமையாய் ஒரு வாழ்கிற வாழ்வாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகமெல்லாம் ஒரு தாழ்ச்சியின் காலத்தில் போய்கொண்டிருக்கும் பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். What is life? Life is too short in this world. ஆனா இதே வாழ்க்கை பரலோகத்தில் countless years and countless days, யுகா யுகமாய் அந்த தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஆயத்தம் அந்த பூமியில் உள்ள ஒரு வாழ்க்கை. இயேசு நானே ஜீவன் என்று சொன்னார். இன்னைக்கு யாராவது உங்களுக்குள்ள அந்த ஜீவன் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா வாயை திறந்து கேளுங்க. இயேசுவே, உமக்குள்ள அந்த நித்திய ஜீவன் இருக்கிறதே, அது எனக்கு வேணும்பா. நான் இந்த நிரந்தரமற்ற ஜீவனை வச்சு இந்த பூமியோடு வாழ்ந்து என் வாழ்க்கையை முடிக்க விரும்பலப்பா. நித்தியமான வாழ்க்கைக்கு நான் வர விரும்புகிறேன். வாயை திறந்து கேட்பீங்களா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னார். He is life என்பது சத்தியம். He is the way என்பது சத்தியம். இந்த ஜீவனை உள்ளத்துல வாங்கிட்டீங்கன்னா அவரே உங்களுக்கு வழியாய் மாறி விடுவார். பரலோகம் சேர்க்கிற ஒரு வழி. ஓ ஹல்லேலூயா. உங்க ரத்தம் ஓடுதே, அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் பிதா உங்களில் ஊதிய ஜீவன், பிதாவின் சுவாச காற்று அது உங்களுக்குள்ள இருக்குது. Just to say thank you Lord. அந்த precious gift நான் இந்த பூமியோட முடிச்சிடக்கூடாது ஆண்டவரே. I want to live with you in eternal life. Take a decision. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. உங்களுக்குள்ள ஓடுற ரத்தம் அது பிதாவின் சுவாசம், அதுக்குள்ள ஜீவன் இருக்குது. அது ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்ற செய்தி என்ன தெரியுமா? Live for God, live for God. உங்க ஹார்ட் லப் டப்னு அடிக்குது, சொல்ற செய்தி என்ன தெரியுமா? Live for Jesus. இந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக மட்டும் நீ வாழணும். இதுதான் உங்க இருதய துடிப்பு உங்களுக்கு சொல்ற செய்தி. ஹல்லேலூயா. தேவ வார்த்தையில ஜீவன் இருக்குது, இயேசுடைய அன்புக்குள்ள ஜீவன் இருக்குது. இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. அந்த அன்பை இருதயத்துல ஏற்றுக்கொண்டு அந்த லைஃப் கிவிங் லவர் உலகத்துக்கு கொடுங்க. சுயநலமாய் அல்ல, பிறருக்காக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு அர்ப்பணம் செய்யணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். பாருக்கே, நீ போகிற இடத்திலெல்லாம் உன் பிராணன் உனக்கு கிடைக்கப்பட்ட கொள்ளை பொருளை போல இருக்கும். Your life will be like a gift. நான் கொடுக்கிறேன் பாருக், உனக்கு ஜீவனை பரிசா தருகிறேன். இந்த பூமியில உயிரோடு வாழுகிற நாளெல்லாம் உனக்கு சேதம் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியில வாழும் நாட்கள் மட்டுமல்ல, நித்தியத்திலும் உனக்கு சேதம் இல்லை. ஹல்லேலூயா. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரா
தந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். பிதாவே, உம்முடைய குமாரனை எங்களுக்கு பரிசாய் கொடுத்தீர். அவருக்குள் ஜீவனை உள்ளே வைத்து எங்களுக்கு பரிசாய் கொடுத்தீங்கப்பா. அநேகருக்கு இந்த பரிசின் விலை தெரியலப்பா. இயேசுவை புறக்கணிக்கிறாங்க ஆண்டவரே, உங்க வார்த்தையை புறக்கணிக்கிறாங்க ஆண்டவரே. இந்த பூமியில நீங்க கொடுத்த ஆண்டவரே இந்த ஜீவனை, இந்த உயிரை புறக்கணிக்கிறாங்கப்பா. உங்க அன்பை புறக்கணிக்கிறாங்க. எல்லாத்துக்குள்ளேயும் ஜீவன் இருக்குதுன்னு இன்னைக்கு எங்களுக்கு நீங்க சொன்னீங்க. இந்த ஜீவனை கொடுத்த என் ஆண்டவருக்காக நாங்கள் வாழும்படி எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். பூமியில எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் உங்களுக்கப்பா. இந்த பூமியில கண்ணை மூடும் பொழுது உங்க மார்பில வந்து சாய்ந்து கொள்ள போகிற அந்த நித்திய வாழ்வுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த பூமியில நம்பிக்கை அற்றவர்களாய் அல்ல. we have a living hope, oh God. எங்களுக்கு ஒரு ஜீவ நம்பிக்கை இருக்குது. வாழ்ந்தால் இயேசுவுக்கு தான், மரித்தா இயேசுவோடு தான் ஆண்டவரே. அதற்காய் உமக்கு நன்றி. என் வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நம்பிக்கையை இழந்திருக்கிற அவர்களுக்கு உன் ஜீவன் இன்றைக்கு உனக்கு பிராணன் கொள்ளை பொருளாய் கொடுக்கப்பட்டது. நீ இந்த பூமியிலே அழிந்து போவது இல்லை என்ற ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. முதிர் வயதான தகப்பன்மாரை, தாய்மாரை ஆசீர்வதிங்க. ஜீவனை குறித்து பயத்தோடு இருக்கிறவருடைய பயங்களை எடுத்து போட்டு ஒரு நித்திய நம்பிக்கையை எல்லார் உள்ளத்திலே தரும்படி ஆச்சரிக்கிறோம். There is a life after death. நாங்க எல்லாரும் அந்த நித்திய வாழ்வுக்கு பயணப்பட ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இவ்வளவு பெரிய அன்பு, இந்த அண்ட சராசரத்தில் இந்த ஒரு பூமியில தான் உயிர் இருக்குதுங்கிற இந்த பெரிய உண்மையை எல்லாரும் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அது நீங்க கொடுத்த அன்புப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், சுகப்படுத்தும், கண்ணீரை எல்லாம் மாற்றும், கலக்கங்கள் எல்லாம் எடுத்து போட்டு தைரியப்படுத்துங்க. இந்த ஜீவ வார்த்தைகளை, உங்க அன்பை உள்ளத்தில் ஏற்று உமக்காய் வாழ உதவி செய்ய தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் அருமை இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.